பாடம் 8. நீங்கள் 50 வருட திட்டத்தை விரும்புகிறீர்களா அல்லது 5 ஆண்டு திட்டத்தை விரும்புகிறீர்களா? துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான பக்கெட் தூக்கிகள் அசிரத்தையுடன் குழாய் வழி என்ற ஒரு தத்துவத்தையே வெறுக்கின்றனர். பாப்லோவும் புரூனோவும் இதே சாக்குப்போக்கை எல்லோரிடமும் கேட்க நேர்ந்தது. இதன் காரணமாக பாப்லோவும் புரூனோவும் பல பேருக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வை இல்லையே என்று வருந்தினர். குழாய்வழி பற்றிய நீதி கதையிலிருந்து. குழாய்வழிகளை பற்றிய பாடங்களை கற்றுத்தரும் ஒரு நகைச்சுவையை இங்கே இப்போது பார்ப்போம். ஜோ என்ற பெயர் கொண்ட மனிதன் தான் மிகவும் வெறுக்கும் மிக குறைந்த சம்பளமே கிடைத்த ஒரு தொழிலை வருடக்கணக்கில் செய்து வந்தான். ஆனால் அவன் ஓய்வு பெறும்போது ஒரு செல்வந்தனாக ஓய்வு பெற வேண்டும் என்று விரும்பினான். ஆகவே அவன் ஒவ்வொரு பொன்னையும் கஷ்டப்பட்டு சேமித்து வைத்து இரவு வேளைகளிலும் வார இறுதி நாட்களிலும் கூட உழைத்து தனது முதலீட்டுக்காக சேர்த்து வைக்க துவங்கினான். 50 வருடங்களின் முடிவில் அவனது கட்டுப்பாடும் தியாகமும் கை கொடுத்தது. முடிவில் நிதியை பொறுத்த அளவில் அவன் சுதந்திரமானவனாக இருந்தான். ஜோ இப்போதுதான் 70 வயதில் இருக்கவே இனிமேல் வேலையை விட்டுவிடலாம் என தீர்மானித்தார். அவன் இப்போது தனது வாழ்நாளின் கனவான நீரின் அடியில் மூழ்கி நீச்சலடித்தல் என்பதனை கற்க வேண்டும் என நினைத்தான். அதன் மூலம் உலகில் எல்லா இடங்களுக்கும் செல்ல ஆசைப்பட்டான். கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவழித்து இதற்கான பாடங்களை கற்று பயிற்சி பெற துவங்கினான். அதற்கான கருவிகளையும் வாங்கினான். ஹவாய் தீவுக்கு பறந்தான். ரிட்ஸ் கார்ல்டன் என்ற நட்சத்திர ஓட்டலில் அறை எடுத்தான். அடுத்த நாள் ஹவாய் தீவுகளின் அழகான தீவு ஒன்றில் நீரின் அடியில் மூழ்கி நீச்சலடிக்க திட்டமிட்டான். அவனது கனவு அடியில் மூழ்கி நீச்சலடிக்கிற திட்டமிட்டான். அவனது கனவு கடைசியாக நிறைவேறியது. அவன் தனது விலையுயர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட நீச்சல் உடைகளை அணிந்து கொண்டபோது பெருமையாக உணர்ந்தான். அதற்கான அலுமினிய பிராணவாயு சிலிண்டர்களையும் பொருத்தி கொண்டான். தண்ணீரில் எழுதக்கூடிய பேனா, நீரிலேயே படம் பிடிக்கும் கேமரா, எழுதுவதற்கு நோட்டு புத்தகம் எல்லாவற்றையும் தயார் செய்து கொண்டான். வானவில்லின் நிறங்களை கொண்ட அத்தீவின் நீர்ப்பரப்புக்கு கீழே செல்லும் போது ஒவ்வொரு கணத்தையும் அனுபவித்து கொண்டான். எதிரில் வரும் அழகான மீன்களை படம் பிடித்து கொண்டான். அவன் கனவு கண்டானோ அதுவே அவனது முதல் நீச்சலாக இருந்தது. அவனது புதிய இந்த பயிற்சிக்காக பல்லாயிரக்கணக்கில் செலவிட்டிருக்கிறான். ஒவ்வொரு பெண்ணிக்கும் அந்த அனுபவம் மதிப்பு மிக்கதாக இருந்தது. ஜோ தனக்குத்தானே சொல்லி கண்டான், இந்த அனுபவம் நிச்சயம் விலை மதிப்பு மிக்கது, இது நமக்கு தகும் என சொல்லி கொண்டான். திடீரென்று ஜோ ஒரு காட்சியை காண நேர்ந்தது. அவனுக்கு 10 அடி கீழே ஒரு மனிதன் சாதாரணமான நீச்சலுடையில் போய்க் கொண்டிருந்தான். ஜோ உடனே தனது நோட்டு புத்தகத்தில் குறிப்பெழுதி அந்த மனிதன் தோளை தட்டி அக்குறிப்பை கொடுத்தான். அவன் அந்த செய்தியை படித்தான். நான் ஆயிரக்கணக்கான டாலர்கள் செலவழித்து ஸ்கூபா என்ற நீருக்கடியில் மூழ்கி நீச்சலடிக்கும் பயிற்சியை பெற்றுள்ளேன். நீ எப்படி வெறும் நீச்சலுடையை அணிந்து கொண்டு இப்படி நீச்சலடிக்கிறாய் என்று எழுதியிருந்தது. அந்த மனிதன் பதிலுக்கு எழுதி அனுப்பினான், நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். ஏராளமான மக்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நகைச்சுவை கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட பாடம் என்னவென்றால், எப்படி தோற்றமளிக்கிறதோ அப்படியே இருப்பதில்லை என்பதுதான். ஜோ அந்த ஆள் ஜாலியாக ஓய்வு நேரத்தை நீச்சல் அடிப்பதில் கழிப்பதாக நினைத்து கொண்டான். ஆனால் உண்மை முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. அவன் மூழ்கி கொண்டிருக்கிறான். நிதி நிலைமையை பொறுத்தவரையில் தோற்றம் என்பவை ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. ரோலக்ஸ் என்ற விலையுயர்ந்த கைகடிகாரங்களை கட்டிக்கொண்டு பெரிய கடைகளில் வாங்கிய உடைகளை அணிந்து கொண்டிருப்பவர்கள் நிதி நிலைமையில் சுதந்திரமானவர்களாக தோற்றமளிப்பார்கள். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் கடனில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அடுத்த வீட்டு கோடீஸ்வரர் என்ற புத்தகத்தை எழுதிய தாமஸ் ஜே ஸ்டான்லி மற்றும் வில்லியம் டி டான்கோ இருவரும் தமது புத்தகத்துக்காக ஆராய்ச்சி செய்ய துவங்கினர். $1 பில்லியன் அதற்கும் மேலாகவும் பணம் முதலீடு செய்யும் வியாபாரம் செய்பவர்களிடம் நேர்காணல் செய்தனர்.
பணக்காரர்கள் பெரிய விலை உயர்ந்த வீடுகளில் வசிப்பவர்கள் என்ற எண்ணத்துடன் ஆசிரியர்கள் நாடு முழுவதிலும் பலரை சந்தித்தனர். ஆனால் பெரிய வசதியான வீடுகளில் வாழ்ந்து விலையுயர்ந்த கால்களில் பவனி பெறுபவர்களில் பெரும்பாலோர் நிறைய செல்வத்தை சேர்த்து கொண்டதாக தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் தமது பணத்தை தமது ஊதாரித்தனமான வாழ்க்கைக்கு தேவையானவைகளை வாங்குவதற்காக செலவிட்டார்களே தவிர தமது பணத்தை குழாய் வழி அமைப்பதற்காக செலவிடவில்லை. ஸ்டான்லியும் டான்கோவும் டெக்சாஸ் என்னும் நகரத்தில் சொல்லப்படும் நகைச்சுவையை இதற்காக நினைவு கூர்ந்தனர். பெரிய தொப்பி, ஆனால் மேய்ப்பதற்கு கால்நடைகளே இல்லை. இந்த நாட்டுப்புற கதை நிலைமையை நன்றாக படம் பிடித்து காட்டிற்று அல்லவா? பெரிய துப்பை, ஆனால் மேய்ப்பதற்கு கால்நடைகளே இல்லை. பெரிய பக்கெட், பெரிய செலவுகள். சேர்த்து வைக்கிறது என்னமோ ரொம்ப ரொம்ப கம்மி. 50 ஆண்டு குழாய் வழி திட்டத்தின் சக்தி. ஜோவின் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இரண்டாவது பாடம் என்னவெனில், பொருளாதார ரீதியில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற அவனது திட்டம். ஜோவின் 50 வருட திட்டம் என்பதே நல்லது, கெட்டது என்ற இரண்டும் எப்படி அடுத்தடுத்து வருகிறது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் அமைகின்றது. நாம் முதலில் இதில் ஒரு நல்ல செய்தியை பார்ப்போம். நல்ல செய்தி என்னவெனில், அவனது 50 வருட திட்டம் எப்படி வேலை செய்தது என்பதை சிறு தொகையாக இருந்தாலும் அதை சேமித்து மாத ரீதியில் அதனை பங்குச்சந்தையில் முதலீடு செய்து வைத்தால் காலப்போக்கில் சாதாரண மனிதர்களுக்கும் கூட பொருளாதார ரீதியில் சுதந்திரம் பெறுவதற்கு உதவுகிறது என்பதுதான். நீண்டகால திட்டம் என்னும் முறையில் தவறாமல் மாதந்தோறும் ஒரு தொகையை முதலீடு செய்து வைத்தால் அது நிச்சயமாக வருடந்தோறும் கூட்டு சேர்த்து ஒரு நல்ல கணிசமான தொகையை உருவெடுக்கிறது. மக்கள் சீக்கிரமாகவே இத்திட்டத்தை செயல்படுத்த தொடங்கி மாதம் $100 சேமித்து வைப்பார்களேயானால் அவர்கள் சீக்கிரமாகவே கோடீஸ்வரர்களாகவும் ஆகிறார்கள். முடியாது என்கிறீர்களா? கீழ்கண்ட உதாரணமே உங்களுக்கு இதற்கான விளக்கத்தை சொல்லும். 65 வயதில் எப்படி $1 மில்லியன் சேர்ப்பது? 12% வட்டி வீதம் என்று வைத்துக் கொண்டால், துவக்கம் 25, 35, 45, 55, தினம் சேமிப்பு, மாத சேமிப்பு, வருட சேமிப்பு, $1 மில்லியன் செவையான வகை. 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணால் 40 வருடத்தில், 55 வயசில் ஸ்டார்ட் பண்ணால் அமௌண்ட் அதிகமாக சேர்த்து வைக்கணும் 10 வருடத்தில். எல்ஐசி பாலிசி மாதிரி. கடந்த 70 ஆண்டுகளில் பங்குச்சந்தை சராசரியாக 11%, அதற்கு முந்தைய 10 ஆண்டுகளை விட 25% அதிகமாகவும் 12% வட்டி என்பதை நல்ல வட்டி விகிதமாக கருதலாம். நீங்கள் சீக்கிரமாகவே உங்களது நீண்டகால குழாய் வழி திட்டத்துக்கான ஆயத்த வேலைகளை தொடங்கிவிட்டால் உங்களுக்கு சீக்கிரமாகவே கோடீஸ்வரர் ஆவது என்பது சுலபமான ஒன்றாகிவிடும். வறுமை கோட்டிற்கு மேலே வாழும் எவருக்கும் நிச்சயமாக இது சாத்தியமான விஷயம்தான். எல்லோரும் செய்ய வேண்டியது என்னவெனில், ஒரு நாளைக்கு $3.57 வீதம் முதலீடு செய்ய வேண்டும் என்பதுதான். மியூச்சுவல் ஃபண்ட் எனப்படும் நிதி அமைப்பில் 12% வட்டி தரக்கூடிய வகையில் தினமும் மேற்படி தொகையை முதலீடு செய்து வைத்தால் 40 வருடங்களில் அது கூட்டு சேர்ந்துவிடும். நிச்சயமாக உடனடி கோடீஸ்வரர் ஆகிவிடலாம். உடனடி என்பது வேண்டுமானால் தவறாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆகலாம். இப்படி நினைத்து பாருங்கள். 3இல் ஒரு அமெரிக்கர் சிகரெட் பிடிக்கிறார். புளோரிடா மாநிலத்தில் ஒரு சிகரெட் பாக்கெட் $3.5 விளைகிறது. ஒவ்வொரு மாதமும் அவரது 25 வயதில் நாம் சிகரெட் பிடிப்பதை விட்டுவிட்டு அந்த தொகையை நிதிச்சந்தையில் முதலீடு செய்வோரேயானால் அது 40 ஆண்டுகளில் 3இல் ஒரு பங்கு அமெரிக்கர் அவர்களது 65 வயதில் நிச்சயம் கோடீஸ்வரர் ஆகிவிடுவார். இது ஆச்சரியமாக இல்லையா? இந்த விஷயத்தை நீங்கள் உங்களது 25 வயதில் இருக்கும்போது யாராவது சொல்லியிருக்கலாமே என்று நினைக்கிறீர்களா? 35 அல்லது 45 வயதில் கூட சாதாரண மனிதர்கள் தமது கோடீஸ்வர குழாய் திட்டத்தை செயல்படுத்த துவங்கலாம். ஆனால் 50 வயது வரை காத்திருந்து அதன்பின் திட்டத்தை செயல்படுத்த துவங்குபவர்கள் நிச்சயம் ஒரு மலை போன்ற வேலையை சந்திக்க வேண்டியிருக்கும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்யாமல் இருப்பதே பெரிய அபாயம். பல பேர்கள் இன்னமும் கூட பங்கு சந்தையில் முதலீடு செய்வதென்பது
ஒரு அபாயகரமான காரியம் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக சில பங்குகள் மிக குறைந்த விலைக்கு இறங்கிவிடுகின்றன. சில சமயங்களில் பங்குச் சந்தைகள் முழுவதுமே கூட இறங்கிவிடுகின்றன. 1929இல் இது மாதிரி நிகழ்ந்தது. ஆனால் வால் ஸ்ட்ரீட் பங்குச் சந்தையில் இருக்கும் வல்லுநர்கள் எல்லோருமே காலப்போக்கில் பங்குகள் முதலீடு செய்வதென்பது நிச்சயமான சுலபமான லாபம் தரக்கூடிய ஒரு குழாய் வழி திட்டமாக கருதுகின்றன. இதற்கு உண்மைகளும் சான்றாக நிற்கின்றன. கடந்த 20 ஆண்டுகளில் நியூயார்க் பங்குச் சந்தை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. 3-2 நாட்களில் நிச்சயம் பங்குகளின் விலை மேலே போய்கொண்டுதான் இருக்கின்றன. இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு பங்குகளின் விலை 71 மடங்கு உயர்கிறது. 55 வருட காலகட்டத்தில் விலை திடீர் சரிவுக்கு பிறகும் இது நிகழ்ந்துள்ளது. நீண்டகால பங்குகள் என்ற புத்தகத்தை எழுதிய ஜெரோமி ஷீகல் என்பவரது கணக்குப்படி 1802 முதல் 1997 ஆண்டு வரையிலான 195 ஆண்டுகளில் தங்கத்தில் $1 முதலீடு செய்திருந்தால் அது $11.1 வரைதான் உயர்ந்திருக்கும். ஆனால் அதே தொகையை பங்குகளில் முதலீடு செய்திருந்தால் அது $7.5 மில்லியன் மதிப்பு வரை உயர்ந்திருக்கும். $1 மில்லியன் பங்குச்சந்தை 1802 1990. இதில் சொல்ல வருவதென்னவென்றால் 50 ஆண்டு கால குழாய் வழி திட்டம் என்பதை நிச்சயம் துவக்கலாம். அதில் சந்தேகமே வேண்டாம். பெரும்பாலானவர்கள் 50 ஆண்டு கால குழாய் வழி திட்டத்தின் கட்டுமான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களது இல்லமே கூட 50 வருட கால குழாய் வழி திட்டம்தான். சமூக நல பாதுகாப்பு என்பது மற்றொரு திட்டம். சோசியல் சேஃப்டி. துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலானவர்கள் இவ்விரண்டு திட்டங்களில் மட்டுமே முதலீடு செய்கின்றனர். பெரும்பாலானவர்கள் 50 வருட குழாய் வழி திட்டம், சமூக பாதுகாப்பு, அவர்களது இல்லம். புத்திசாலி மனிதர்கள் இவ்விரண்டில் கூடவே மற்ற நீண்டகால குழாய் வழி திட்டங்களிலும் முதலீடு செய்ய துவங்குகின்றனர். அதாவது ஓய்வூதிய திட்டம். இது போன்றவற்றில் எல்லாமே மிக நல்ல நீண்டகால குழாய் வழி திட்டங்கள் தாம். கொஞ்சம் நல்ல முறையில் யோசித்து செயல்படக்கூடிய எல்லோருக்குமே இந்த நீண்டகால குழாய் வழி திட்டங்கள் முதலீடு செய்யக்கூடியவைகள்தாம். புத்திசாலிகளின் 50 ஆண்டு கால குழாய் வழி திட்டம். சமூக பாதுகாப்பு + அவர்களது இல்லம். 401k, IRAS, நிலம், ஓய்வூதிய நிதி, பங்குகள் மற்றவை. 50 ஆண்டு கால திட்டத்தில் எதிர்மறை விளைவுகள். சரி, நான் இப்போது 50 ஆண்டு கால குழாய் வழி திட்டம் பற்றிய நல்லவைகளையெல்லாம் சொன்னேன். ஒவ்வொரு சராசரி வருமானம் பெறும் குடும்பத்தினரும் தமது சேமிப்புகளை மாதம் முதலீடு செய்து வருவார்களேயானால் கோடீஸ்வரர் ஆவது நிச்சயம். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் குழாய் வழி பலன்களை இப்போதே அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் 20, 30, 40, 50 வருடங்கள், ஆண்டுகள் என்று காத்திருக்க தயாராக இல்லை. நான் இதனை ஒப்புக்கொள்கிறேன். இவ்வாழ்க்கையில் இன்றைய பல நல்ல விஷயங்களை அனுபவிக்கத்தான் வேண்டும். நீண்டகால குழாய் வழி திட்டம் வேண்டும் என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. திட்டங்கள் பல என்னிடம் உள்ளன. ஆனால் உண்மை என்னவெனில், சேர்த்து வைப்பதை விட செலவழிப்பது எனக்கு உகந்ததாக இருக்கிறது. பணத்தால் வாங்கப்படும் பொருட்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கின்றன. நீங்களும் அதே போலவே விரும்புகிறீர்கள் அல்லவா? இது நல்ல ஓட்டலில் அருமையான முதல் தரமான சாப்பாடு எனக்கு தேவையாக இருக்கிறது. எனது குடும்பத்தினரை நல்ல விடுமுறை ஓய்வு தளத்திற்கு கூட்டிச் செல்ல ஆசையாக இருக்கிறது. விடுமுறை கால நினைவுகளை இன்னமும் பசுமையானதாக வேண்டும் என நினைக்கிறேன். புதிய கார்கள் தேவைப்படுகிறது. சிறிய மஸ்தா காரை விட பெரிய மெர்சிடிஸ் தேவையாக இருக்கிறது. எனது செல்போனை மாலை வேளைகளிலும் வார கடைசியில் கட்டணம் குறைந்திருக்கும் போது மட்டுமல்லாமல் எந்த நேரமும் பயன்படுத்த வேண்டும் என நினைக்கிறேன். நல்ல படங்கள் வெளியான உடனேயே பார்த்துவிட வேண்டும் என்று துடிக்கிறேன். கவலையற்ற ஓய்வு நாட்கள் தேவை என்றெண்ணுபவர்களுக்குத்தான் நீண்டகால குழாய் வழி திட்டங்கள் எல்லாம்.
அதனால்தான் எல்லோருமே 50 ஆண்டு கால குழாய் வழி திட்டங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நாம் நிஜத்தில் வாழ்வோம். நீங்கள் உண்மையாகவே 50 ஆண்டு காலம் காத்திருந்து அதன் பிறகு குழாய் வழியின் பலனை அடைய விரும்புகிறீர்களா? ஆனால் நான் அப்படி இல்லை. எனது ஓய்வு கால குழாய் வழி திட்டத்துக்காக தியாகங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதற்காக 50 வருட காலத்திற்கு ஒரு துறவியைப் போல வாழ்வது என்பது எனக்கு உகந்ததல்ல. எனது கனவுகளை நான் இப்போதே அனுபவித்ததாக வேண்டும். நான் இளமையுடன் இருக்கும் போதே எனது குழந்தைகள் என்னுடன் வீட்டில் இருக்கும் போதே நான் அனுபவிக்க வேண்டும். 65 வயதில் 70 வயதில் எனது கனவுகள் நனவாவதை பார்க்க விரும்பவில்லை. ஆரம்பத்தில் சொன்னேனே, அந்த ஸ்கூபா நீச்சல் வீரரைப் போல நான் இருக்க வேண்டாம். நிச்சயமாக நீங்களும் இதே போலவே நினைப்பீர்கள் என நினைக்கிறேன். கையில் கேக்கையும் வைத்துக் கொள்ளுங்கள், அதே சமயம் சாப்பிடுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல, நீண்டகால குழாய் வழி என்பது நீங்கள் மேற்கொள்ளும் திட்டங்களில் ஒன்றாக இருக்கட்டும் என்று சொன்னேன். ஆனால் அது ஒன்று மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் உங்களுடைய எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்கக்கூடாது. அதே போல உங்களுடைய எல்லா லாபத்தையும் ஒரே குழாய் வழியில் முதலீடு செய்யவும் கூடாது. நல்லது. உங்களுடைய 5 ஆண்டு கால குழாய் வழி திட்டத்தின்படி உங்களது நிதி ஆதாரங்களை குழாய் வழிகளில் முதலீடு செய்வதுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் உங்களது பெரிய நினைவுகளின் நிஜத்தில் வாழ்ந்திடவும் இன்றே துவக்கலாம். இதற்கு நீங்கள் 60 வயது அல்லது 70 வயது ஆகும் வரை காத்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீங்கள் கேக்கை சாப்பிடலாம், அதே சமயம் கையிலும் வைத்திருக்கலாம். சற்று நினைத்து பாருங்கள். 50 ஆண்டுகளுக்கு பதிலாக 5 ஆண்டுகளிலேயே ஏன் பொருளாதாரத்தில் சுதந்திர நிலை அடையக்கூடாது? நிச்சயமாக நீங்கள் அடையலாம். இதற்கு யார்தான் விரும்ப மாட்டார்கள்? இதனால்தான் நீங்கள் 50 ஆண்டு கால குழாய் வழி அமைப்பதுடன் கூடவே 5 ஆண்டு கால குழாய் வழியையும் அமைத்துக் கொள்ளுங்கள் என்கிறேன். 2 விதமான குழாய் வழிகள்: 50 வருடங்கள், 2 to 5 வருடங்கள். இறுதியான குழாய் வழி: கணினி வழி இரட்டிப்பாக்குதல், காம்பவுண்டிங். இதனை 2 to 5 ஆண்டுகள் அமைத்து விடலாம். 50 வருடங்கள் வரை காத்திருக்க வேண்டாம். பல்லாண்டுகள் காத்திருக்க தேவையில்லை. சில ஆண்டுகளுக்குள்ளாகவே பலனை அடைய துவங்கலாம். நீங்கள் உங்களது இந்த குழாய் வழியை ஓய்வு நேரங்களில், மாலை வேளைகளில், வார கடைசி நாட்களில் இப்படி சிறிது சிறிதாக லாபத்தை அளிக்கும் போது தொடரலாம். இதுவே முழு நேர லாபம் தரும் ஒன்றாக மாறும் காலம் வரும் வரை பகுதி நேரமாக செய்யலாம். இந்த இறுதியான குழாய் வழி உங்களை ஓக் மரத்தின் உச்சிக்கு கொண்டு போய் சில வருடங்களிலேயே அதன் 50 ஆண்டு கால குழாய் வழி திட்டத்தின் ஒரு பகுதி காலத்திலேயே கொண்டு சேர்த்துவிடும். எல்லாவற்றையும் விட இந்த 5 ஆண்டு கால குழாய் வழிக்காக நீங்கள் பெரிதாக சேமிக்கவோ அல்லது முதலீடு செய்யவோ தேவையில்லை. இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களது நேரத்தையும் தொடர்புகளையும் நெம்புகோல் தத்துவத்தினை அடிப்படையாக வைத்து புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதுதான். நேரம் மற்றும் தொடர்புகள். கணினி வழி இரட்டிப்பாக்குதல். இன்றைக்கு வாழுங்கள், நாளைக்காக திட்டமிடுங்கள். பல வருடங்களுக்கு முன்னால் எனது தந்தையார் எனக்கு நிறைய அறிவுரைகள் கூறியிருக்கிறார்கள். அவற்றுள் ஒன்று, இன்றைக்கு வாழ், நாளைக்காக திட்டமிடு என்பதும் ஒன்று. இதனை என்னால் மறக்கவே முடியாது. எனது 4 குழந்தைகளுக்கும் இதனை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கான குழாய் வழியை அமைக்கும் அதே சமயம் 50 ஆண்டுகளுக்கான குழாய் வழியையும் அமைக்கும் போது எனது தந்தையாரின் வார்த்தைகள் ரிஷிகள் சொன்ன வார்த்தையை போன்று வளத்தை கொடுக்கின்றன. நீங்கள் கவனியுங்கள். இந்த 5 ஆண்டு கால குழாய் வழி திட்டம் இன்றைக்கு வாழ்வதற்காக பயனளிக்கிறது. உங்களுடைய உழைப்பின் பலனை இன்றே அனுபவிக்க முடிகிறது. அதே சமயம் 50 ஆண்டு கால குழாய் வழி திட்டம் உங்களுடைய எதிர்காலத்துக்காக திட்டமிட வழிவகுக்கிறது. அதனால்தான் மக்களுக்கு நான் சொல்லும்போது 5 வருடம் மற்றும் 50 வருடம் இரண்டுக்குமே ஆன குழாய் வழி திட்டங்களை அமைத்து செயல்படும்படி அறிவுரை சொல்கிறேன். குழாய் வழிகளே உங்களது வாழ்க்கை வழிகள். 50 வருடங்கள் முதலீடுகள். 2 மற்றும் 50 வருடங்கள் கணினி வழி இரட்டிப்பாக்குதல். எனது தந்தையார், இன்றைக்கு வாழ், நாளைக்காக திட்டமிடு
என்று சொன்னபோது அவர் உண்மையில் சொல்ல வந்ததென்றால், குழாய் வழிகள் என்பவை வாழ்க்கை வழிகள் என்பதுதான். மகத்தான அருமை. எனதருமை தந்தையே, தங்களுடையது மிகவும் மகத்தான அறிவுரை.